நல்லுறவில் இறை சமூகமாவோம் நம் இயேசுவின் அன்பினிலே இறையாட்சி வளர்ப்போம். நல்லுறவில் இறை சமூகமாவோம் நம் இயேசுவின் அன்பினிலே இறையாட்சி வளர்ப்போம். அன்பாலே சேர்ந்து வந்தால் இறை சமூகமாவோம். இறை சமூகமாவோம். அன்பில் இணைந்திருந்தால் இறையாட்சி மலரும். இறையாட்சி மலரும். நல்லுறவில் இறை சமூகமாவோம் நம் இயேசுவின் அன்பினிலே இறையாட்சி வளர்ப்போம். ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவருமே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் குரலை கேட்டு அவர் சொற்படி நடக்கும் வலிமை மிக்கோரே அவரை போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனிதர்களான வானதூதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரபேல் உடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் திருக்கரம் விரித்து அழைக்கிறது. இறைவன் இந்த மண்ணுலகிலே மனிதர்களை மட்டும் படைக்கவில்லை, மாறாக மனிதர்களைப் போல விண்ணுலகிலும் வானதூதர்களை படைத்திருக்கிறார். இந்த வானதூதர்கள் இறைவனோடு என்று முகமுகமாக தரிசித்து இறைவனை போற்றி புகழ்ந்து அந்த விண்ணகத்திலே மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த முதன்மை வானதூதர்கள். இவர்களுடைய பெருவிழாவிலே நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த பரிகார பணியிலே இணைந்திருக்கின்ற பொழுது நாமும் வானதூதர்களைப் போல இந்த மண்ணுலகிலே இறைவனுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் என்றும் எடுத்துச் செல்லக்கூடிய நல்ல தூதர்களாக வாழ இந்த திருப்பணியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்தீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்று பணிபுரிவது போல
மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாப்பாக கனிவுடன் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றென்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும். அவர்தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த பொழுதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால் நம்புகிறீரா? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபையிலே எத்தனையோ விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புனிதர்களுடைய விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது அவர்கள் இந்த மன்னகத்திலே இறைவனுக்கு தங்களை எந்த அளவிற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதையும், பாவிகளாக பிறந்தாலும் இந்த மன்னகத்தை விட்டு அவர்கள் விண்ணகம் செல்லுகின்ற பொழுது புனிதர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் என்பதையும் நாம் காணுகிறோம். காரணம் என்னவென்றால், இறைவன் இந்த மண்ணுலகில் படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட சேவையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு மனிதனையும் படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சேவையை கொடுத்து, ஒரு கட்டளையை கொடுத்து, ஒரு பணியினை கொடுத்து இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைக்கிறார். அந்த வரிசையில் தான் மனிதர்களாக பாவிகளாக பிறந்தவர்கள், சென்ன பாவத்தோடு பிறந்தவர்கள், எத்தனையோ நல்வுள்ளங்கள் இன்று விண்ணகத்திலே இறைவனை முகமுகமாக தரிசித்து புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கடமைகளை இந்த மண்ணுலகிலே உணர்ந்து கொண்டதினால் இது புனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்விலே அவர்களுடைய பரிந்துரையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திலும் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இறைவனுடைய படைப்பிலே மனிதர்கள் மட்டுமல்ல என்பதை வேதத்தின் வழியாகவும் திருச்சபையினுடைய வேத கூற்றின் வழியாகவும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வரிசையில் கடவுள் மனிதனை படைத்தது போல சற்று உயர்வாகவும் கடவுளுக்கு சற்று குறைவாகவும் வானதூதர்களை படைத்தார் என்பதை வேதத்திலே நாம் காணுகிறோம். இவ்வாறு படைக்கப்பட்ட அனைத்து திருத்தூதர்களும் விண்ணகத்திலே இறைவனுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். புகழ்ச்சியையும் ஆராதனையும் போற்றி புகழ்ந்து கொண்டு இறைவனை முகமுகமாக தரிசித்து அந்த விண்ணகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து திருத்தூதர்களிலும் இன்று முதன்மை வானதூதர்களாகிய மிக்கேல், கப்ரியேல், ரபேலுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அன்னையாம் திருச்சபை இருகரம் வரைத்து அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வரிசையில் திருத்துதரான வானத்துதரான மிக்கேலுடைய நிகழ்வினை சற்று நாம் பார்க்கின்ற பொழுது, இவர் மிக்கேல் என்ற பெயருக்கு கடவுளுக்கு நிகராக இருப்பவர் யார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு நிகராக இருப்பவர் யார்? காரணம் என்னவென்று நாம் வரலாற்று புத்தகங்களையோ திருச்சபையினுடைய விசுவாச கோட்பாடுகளையோ நாம் புரட்டி பார்க்கிற பொழுது, விண்ணகத்திலே இறைவனோடு இந்த வானதூதர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிற பொழுது இறைவனுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய திருத்தூதர்களாக காணப்படுகின்ற அவர்களை இந்த மிக்கேலுடைய தலைமையிலே அசுத்தம் உள்ளவர்களாக, இறைவனுக்கு எதிராக காணப்படுகின்ற அந்த லூசிபருடைய தோழர்கள் அனைவரையும் மிக்கேல் அதிதூதர் நரக நெருப்பிலே தள்ளிவிட்டார் என்பதை நமக்கு வேதம் அற்புதமாக சொல்லுகிறது.
கடவுளுக்கு நிகராக இந்த விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் யாரும் இருக்க முடியாது என்பதை போராடி மிக்கேல் அதிதூதர் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து கடவுளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய லூசிபரையும் அவருடைய தோழர்களையும் நெருப்பிலே தள்ளி கடவுளுடைய புகழ்ச்சியை உயர்த்தி வைத்தவரும் இந்த மிக்கேல் அதிதூதர் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இவருக்கு இன்னொரு பணியையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், இந்த மண்ணுலகில் இறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவையும் கடவுளுடைய தீர்ப்புக்கு அழைத்து செல்லக்கூடிய தகுதியை இவர் மட்டும்தான் பெற்றிருக்கிறார். அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மண்ணுலகில் இறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாக்களையும் தீர்வைக்காக, நடுத்தீர்வைக்காக, தனித்தீர்வைக்காக ஆண்டவர் முன்னிலையில் அழைத்து செல்லக்கூடிய தகுதியை இவர் மட்டும்தான் பெற்றிருக்கிறார். எனவே அன்னையாம் திருச்சபை இவருக்கு இன்னொரு பணியையும் கொடுத்திருக்கிறது. என்னவென்றால், இந்த திருத்துதர் தான், மிக்கேல் திருத்துதர் தான் திருச்சபையை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தையர்களுடைய பாதுகாவலராகவும் நற்கருணையின் பாதுகாவலராகவும் இவர் காணப்படுகிறார். இந்த திருச்சபை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தையின் பாதுகாவலராக இருக்கிற பொழுது, இந்த திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் வழிநடத்தக்கூடிய இந்த திருத்தந்தையருக்கு ஒரு உந்து சக்தியாக, ஆறுதலாக இருந்து வழிநடத்தக்கூடியவரும் பாதுகாவலராக இருக்கின்றார் என்றும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணையிலே தண்டனிட்டு வணங்கி கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் குறிப்பாக நற்கருணையை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலராகவும் இந்த மிக்கேல் அதிதூதர் காணப்படுகிறார். இரண்டாவது பார்த்தோம் என்றால் கப்ரியேல் தூதர். இவருக்கு என்ன பெயர் என்றால் கடவுளின் ஆற்றல் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் எந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தவர் என்றும், இறைவனிடமிருந்து இரக்கமுள்ள செய்தியும் ஆறுதல் செய்தியும் உங்களுக்கும் எனக்கும் எடுத்து வரக்கூடிய திருத்துதராக, வானத்துதராக இவர் காணப்படுகிறார். இவர்தான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் செய்தியை செக்கரியாவுக்கு வெளிப்படுத்தியவர். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் செய்தியை செக்கரியாவுக்கு சொன்னதோடு மட்டுமல்லாமல், எந்த ஒரு ஆன்மாக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு நெத்தியிலே முத்திரை குத்தக்கூடிய அந்த ஆற்றலையும் இறைவன் இவர் கொடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்களுடைய நெத்தியிலே முத்திரை குத்தக்கூடியவரும் இவரே. இவரோடு இணைந்து இன்னும் அன்னையாம் திருச்சபை இவரை அற்புதமாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தியை அன்னை மரியாளுக்கு எடுத்து வந்தவரும், அதோடு சேர்ந்து இடையர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார் மகிழ்ச்சியின் செய்தியை கொடுத்தவரும் இவராகத்தான் காணப்படுகிறார். ரபேல் வானதூதர். இவர் கடவுளின் குணம் அளிக்கிறார் என்ற செய்தி எடுத்து வரக்கூடியவர். பழைய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் வாசி கேட்கின்றோம். பெரிய தொபியாசு கண் பார்வை இழந்த பொழுது இவர் வழியாகத்தான் புதுமையாக அவருக்கு கண் பார்வை கிடைத்ததாகவும், இவருடைய பெரிய தொபியாசுடைய மகன் நெடுந்தூரம் பயணம் செல்லுகின்ற பொழுது அவருடைய பயணத்திலே பாதுகாவலராக ரபேல் வானதூதர் இவரோடு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த ரபேல் வானதூதர் இந்த மண்ணுலகிலே யாரெல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ பயணிகளின் காவலராக இவர் காணப்படுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 வானதூதர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் என்பதை அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைய முதல் வழிபாட்டுடைய ஜெபத்திலே இவ்வாறு நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். இறைவா, வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்தியுள்ளதே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்று பணிபுரிவது போல மன்னகத்திலும் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக என்று இன்றைய சபை மன்றாட்டிலே நீங்களும் நானும் வாசி கேட்டிருக்கின்றோம். ஆக தந்தை கடவுள் இந்த மண்ணுலகிலே படைத்த மனிதனுக்கும் ஒரு பணி வாழ்வை கொடுத்திருக்கிறார், வானதூதர்களுக்கும் ஒரு பணி வாழ்வை கொடுத்திருக்கிறார். இவ்வாறு வானதூதர்கள் அந்த பணி வாழ்வை ஏற்று இன்று வரை இறைவனோடு சேர்ந்து அந்த பணி வாழ்வை செய்து கொண்டிருக்கிற பொழுது, மண்ணுலகில் இருக்கின்ற நீங்களும் நானும் இந்த பணி வாழ்வை செய்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்க இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். கடவுளுக்கு நிகராக யார் என்பதை போர்க்கொடி தூக்கி அசுத்தங்களை விரட்டி அடித்த மிக்கேல் அதிதூதரை போலவும்,
இறைவனுடைய ஆற்றல் செய்தியை, வல்லமை மிக்க செய்தியை எடுத்து வந்து செக்கரியாவுக்கும் அன்னை மரியாளுக்கும் இடையர்களுக்கும் கொடுத்த கபிரியலை போலவும் இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் விண்ணக பயணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆன்மாவை நாம் எந்த அளவிற்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க இன்று இந்த 3 வான தூதர்களும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அவர்களைப் போலத்தான் நாமும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆதி பெற்றோர்கள் செய்த தவற்றினால் நீங்களும் நானும் பாவிகளாக பிறக்கின்றோம். ஆனால் நம்மோடு பிறந்து வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு சென்ற எத்தனையோ நல்வுள்ளங்கள் புனிதர்களாக காணப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பரிந்துரையை நாம் மன்றாடுகின்ற மொழிய ஏன் அவர்களைப் போல நாம் வாழ முடியவில்லை என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபையிலே ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதை வெறும் விழாவாக நாம் கொண்டாடாமல் அந்த விழாவில் கொடுக்கக்கூடிய செய்திகளை சாராம்சமாக நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு என்றும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சிக்கிற பொழுது இவர்கள் விண்ணகத்தில் வானதூதர்களாக காணப்படுகிறார்கள். நாம் இந்த மன்னகத்திலே அவர்களுக்கு நிகராக நாமும் வாழ முடியும் என்ற செய்தியை இன்று மிக்கேல் அதிதூதரும் கப்ரியல் அதிதூதரும் ரபேல் அதிதூதரும் நமக்கு கொடுக்கிறார்கள். எனவே இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்திலே வாங்கி அதை நம்முடைய வாழ்விலே மாற்றி என்றும் இந்த மன்னகத்திலே இறைவனுடைய சாட்சிகளாக வாழ நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் விரைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலரை வானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரை அனைத்துல் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு என்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். வானதூதர்களின் பணியால் மாண்பு கூறிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியை மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அடிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்திரளான உமது மாண்பை கொண்டாடுகின்றனர். அவர்களோடு நாங்களும் மக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்பணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்னும் ஊழியை புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உபசிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரை என் முழு இதயத்துடன் உமக்கு புகழ் சாற்றுவேன். வானத்துதர்கள் முன்னிலையில் உமக்கு பண் இசைப்பேன். நன்றி கோரி மன்றாடுவமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றல் வலிமையன் பெற்ற நாங்கள் உம் வானத்துதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுட முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்